இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, தென் ஒரு துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 முந்திரி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் வந்து விட்டு, ஆயில் காஞ்சது ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து நல்லா வந்து ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வேக விட்டுட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தென் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் வந்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வேக விட்டுக்கலாம் லிட்டு போட்டு. இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து அதனோட பச்சை வாசனை எல்லாமே போய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். நான் ஒவ்வொரு முட்டையை வந்து ஒரு கப்பில் ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது முட்டை வந்து உடையாமலும் பிரிஞ்சு போகாமலும் வந்து சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றுறோம். ரொம்ப ஸ்பீடாக ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் எல்லாமே வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மஞ்சக்கரை விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 முட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே லிடு போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ எதையுமே வந்து நம்ம கிளறி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதும் பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து திருப்பி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எப்படி உடையாமல் வந்து முழுசாக இருக்குன்னு. இப்படி வந்து ஒவ்வொரு முட்டையாக வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு இதையும் திரும்பவும் ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம திரும்பவும் வேக வைக்கும் போது எல்லாமே வந்து கிளியராக நல்லா வெந்துடும். நம்ம உடச்சி ஊற்றின 4 முட்டையும் பாருங்கள் கரெக்டாக ஒரே மாதிரி வந்திருக்கு, பிரிஞ்சு போகாமல் தனித்தனியாக வந்திருக்கு. அவ்வளோதான், ஒரு லிட்டு போட்டு நம்ம திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முட்டையும் சூப்பராக வெந்துருச்சு. ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் இலையை வந்து நம்ம தூவி விட்டு இறக்கிட்டா சூப்பரான எக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.